ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் போகிறது ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி 2 வாட்டி வந்து மைக் போடலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கனிக்கும் இவங்களுக்கும். இப்போ காலையில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது தெரிஞ்சு தான் பண்ணாங்க, பேசலையே, அதனால் மைக்கு போடாமல் இருந்தாங்க சொல்லிட்டார். இன்னொரு இடத்துல பெருக்கிறதுக்காக மைக்கு கீழே வச்சுருந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க. போச்சா. இப்போ வந்துட்டு அதுக்கு எல்லாரை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஆதரிக்கிட்ட போனாங்க. ஆனால் இந்த வாட்டி எல்லாமே செம்ம நோஸ் கட்டு. எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, வஞ்ச புகழ்ச்சேனி வா மாதம் இருந்துச்சு. இன்னொன்னா சொல்கிறேன் கேளுங்க. ஆதரிக்கு வந்துட்டு ஆதரி கேஸ் கொடுக்குறவங்க, அதாவது நீ கேஸ் கொடுத்தாலும் சரி, உன் மேலே யாராவது கேஸ் கொடுத்தாலும் சரி, அந்த மன்னிக்கிற பக்குவம் இருக்குல்ல உங்ககிட்ட, அது சூப்பர்மா. அதே மாதிரி வந்துட்டு அந்த ஹெல்பிங் டென்ஷன் எங்கே இருந்துமா வந்துச்சு. என்னென்னா கூசாமல் வந்துட்டு, அதாவது சைலண்ட்டாக கலாய்க்கிறாங்க. நீ எஃப்ஜிஎம்மில் கொடுத்தது வந்து மனுஷனை பற்றியா, அதை நீ இன்னும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கணுன்ற மாதிரி. புரியுதுங்களா? சபரிக்கு ஒரு சரியான விஷயம் என்னென்னா, உன் தங்கச்சின்ற அந்த ஒரு பாசத்தை கட்டுப்படுத்தி இப்போ நீ கொஞ்சம் நல்லா கேம் விளாட்ற மாதிரி இருக்குது, அது நல்ல விஷயம் அப்படின்றாங்க. ரம்யா விஷயங்கள் வினோத் உடனே கிளாப் பண்ண சூப்பராக சொன்ன பாரு அப்படின்னு. அரோராக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு நல்லா ஆடிட்டுருக்கீங்க, நல்லா ஆடிங்கன்ட்டாங்க. இப்போ தானே உன்னை பாராட்டினேன் அப்படின்போது இல்லை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா பண்ணுறீங்க, நல்ல பாயிண்ட்ஸில் எடுத்து யோசித்து வைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஸ்டெப்ஸில் எடுத்து வைக்கிறீங்க, நல்லா இருக்குன்னு அவங்கள கொஞ்சம் டீசெண்டாக முடிச்சிட்டாங்க. எஃப்ஜேக்கு செம்மையாக நோஸ் கட்டினா தெரியுமா, கிலோ கணக்கில் உங்கள்கிட்ட திறமை இருக்குது, நீங்கள் ஈகோ பார்க்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, கற்றுக் கொடுக்குறீங்க கலையை. ஆனால் யாராவது உங்கள் மேலே கேஸ் கொடுத்துட்டா அதை வந்துட்டு என் மேலே தப்பே இல்லைன்னு டேக்கிள் பண்ணுறீங்க பற்றி ஒரு மாதிரி, அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கன்ட்டாங்க. மூஞ்சே போச்சு. கனிக்கிட்ட வந்து, கனி நீங்கள் வந்துட்டு இனிமேல் ஹேண்டில் பண்ணுறது நல்லாயிருக்கு, உங்களோட தமிழ் பற்று நல்லாயிருக்கு, கேமில் வந்து ஒரு விஷயத்தை மாற்றிக்கங்கன்னு நம்ம விஜய் சேதுபதி சொன்னவொடனே நீங்கள் அப்படியே வந்துட்டு அண்ணனாக இருந்தாலும் பரவாயில்ல, தங்கச்சி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த உறவுகளை வந்துட்டு கட் பண்ணி அவங்க நான் பண்ணுற தப்புகளை எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி சார் சொன்னதுனால நீங்கள் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க எப்போ பண்ணாங்க, குத்தி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு ஒரு சூப்பரான விஷயம், நீங்கள் எந்த பாயிண்ட்டை எப்போ சொல்லணும்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பீங்க, அதை கரெக்டாக அந்த இடத்துல அடிப்பீங்கன்னும் போது எனக்கு அந்த மாதிரிலாம் ஞாபகம், எனக்கு ஏற்கனவே ஞாபகம் வருதுக்கு, நான் அதுக்குள்ள டாக்டர்கிட்டலாம் போகிறேன்னும் போது கனி சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க அதெல்லாம் என்ன கனி கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிஜே போகிறது கேட்கும்போது கனி சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டு, அவங்க கரெக்டாக அதெல்லாம் பாயிண்ட்டாக பேசுவாங்க அப்படின்னு. இவங்க கடைசி வரைக்கும் திவ்யா ஒத்துக்கவே இல்லை. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இவங்க தான் அவங்க தான் சொல்லாமல் நிறைய பேருக்கு நின்று இருக்கீங்க. எனக்கு இந்த கேப்டன்ஸ் டாஸ்கில் வந்து எனக்கு பிரச்சனை நடந்தப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஏன் அப்படி பண்ணீங்கன்னு குரல் கொடுத்தீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சுபிக்ஷாக்கு சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய விஷயங்கள் நீ வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வர, ஆனால் என்ன ஒன்று நடுவில் வந்து சண்டை போட்டு தேவையில்லாமல் அப்படியே ஓவராக பண்ணிகிட்டே இருக்கு, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்ட்டாங்க. விக்ரமுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அது வஞ்ச புகைச்சேனியா இல்லை உண்மையாகவே தெரியலாமல் இருந்தது. போனவொடனே ஒரு மாதிரி பார்த்தாரு, இங்கே பாருங்க இப்படி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு பார்வையை கலாச்சாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு தானேப்பா. உடனே வினோத் அவங்க சாரி கேட்க வந்து கொஞ்சம் நல்லா தான் பாருங்களேன்னு. சரி சொல்லு அப்படின்போது, எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே உங்களோட மூளை தாங்க. இந்த ஷோக்கு என்னென்ன பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும் எல்லாத்தையுமே நீங்கள் பேசுகிறீங்க. அதே மாதிரி ஒரு குரூப்பை கொடுத்துட்டா அந்த குரூப் கிட்டேருந்து என்னென்ன பெஸ்ட்டாக எடுக்கணும் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு குரூப்பிசம் எடுத்து வைக்கிறாங்க. பக்கத்தில் அமித் சொல்கிறார், பார்த்தீங்களா உங்களை குரூப்பிசம் சொல்கிறாங்க அப்படின்னு. கம்னு அமித் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்ல வரல, லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொதுவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, அது டாஸ்க்கு சின்சியரிட்டிலாம் நல்லாயிருக்கும், ஆனால் அடிக்கடி பாரு இந்த வீட்டை விட்டு போகணுன்றீங்களா, அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ பாருக்கிட்ட வந்துட்டு உரண்டலிக்காமல் இருங்க அப்படின்ற மாதிரி, அதை பண்ணால் இன்னும் நீங்கள் நல்லா அழகாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கனி இன்னொரு வாட்டி மாட்டுறாங்க, கனி உங்கள் மைக்கை மாட்டுங்க அப்படின்னு மாட்டிட்டாங்க. ஐயோ சாரி, அதை செவுத்து மேலே சாஞ்சிட்டாங்க. கனி ஐயோ நான் 2 வாட்டி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு. ஆனால் இந்த நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற விஷயங்கள் யார் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது அப்படின்னா விஜய் பாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி இதை வந்து அதாவது சாரி கேட்கணும்னு சொன்னதை வந்துட்டு நான் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருந்திருக்கும். அதை அப்படியே அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அடுத்து கொண்டு வந்து இப்போ இந்த நிலைமையில் வந்திருக்கு. ஸோ விதை நான் போட்டது அப்படின்னு விஜய் பாரு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.